போது எனக்கு ரஜினி சார் தான் சார் ஒரு குரு. ரஜினி சார் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க சார். எல்லோரும் ஒரு நடிகராக பார்த்தாங்க, நான் குருவாக பார்த்தேன். ஓ அப்படியா, ரஜினி வந்து நான் இன்னும் இவ்வளோ நாள் வந்து இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேங்க சார் அப்படிலாம் சொல்கிறப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க கோபி. பாபான்னு ஒரு படம் வச்சு தெரியல, மகவதார் பாபான்னு அவர் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வேலை செஞ்சவனுக்கு மட்டும்தான் ஒரு வந்து காயின் கொடுத்தாரு, அந்த டாலரு. ஆனால் வேலை செய்யாத எனக்கு கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா சார், என்ன சார் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை கழட்டிட்டு கரெக்டாக அவர் அந்த டாலர் எடுத்து காட்டுறார். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா சார்? நான் எடுத்துக்குங்க, இதை நான் இப்போ ரஜினி சார் பிறந்தநாள் நிகழ்ச்சி அன்னைக்கு போட்டுமா சார் அப்படின்னு. இப்போலாம் வேண்டாம், என் காலத்துக்கு அப்புறம் இதை பதிவு பண்ணுங்க அப்படின்றாருங்க சார். அப்போ எப்படி சார் இது கொடுத்தாரு அப்படின்னோடனே அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. கல்யாண நாளைக்கு போகிறாரு, 25 வருஷம் கல்யாணத்துக்கு போகும்போது கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு அப்போ சொன்னது என்ன சொன்னார்னா, எனக்கு பொதுவாகவே தங்கம் மேலாம் பெருசாக ஈடுபாடு கிடையாது, ஆனால் இந்த டாலர் நான் சாவர வரைக்கும் என் கழுத்தில் இருக்குன்னாரு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு சாவர வரைக்கும் அந்த டாலர் இருந்திருக்கு. நான் வீட்டுக்கு போகும்போது அந்த அவரோட உதவியாளர்கிட்ட கேட்டேன், அந்த டாலர் கழட்டிருக்காங்க. அவர் இறந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணும்போது அந்த டாலர் தான் கழட்டிருக்காங்க. அப்போ நான் இதை பதிவு பண்ணி வச்சுட்டேன் சார். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம், நான் சத்தியமாக கனவு வேகமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலைங்க சார். போன டிசம்பர் நான் போகிறேன்.